நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ விஜயகுமார். தடைகளை உடைத்தெறிந்து தன் வாழ்வின் விடையை தேடிக்கொண்டிருக்கும் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு குருபலம் வேறு ஆரம்ப காலகட்டத்தில் ஜூன் வரைக்குங்க தொட்டதெல்லாம் தங்கமாகும் காலகட்டங்க. ஏன்னா முதல்ல குருபலம் உண்டு, வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கும் காலகட்டமாக இருக்குது. வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் இதுவே. பொதுவாக தனுசு அப்படின்னாலே அறிவாளி சார்ந்த ராசி. போராட்ட குணம், போராடி ஈஸியாக பெற்றுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி இருக்கும், கைவிட்டுறாது. சார் ஈஸியாக கிடைச்சா கூட அந்த ராசி என்ன பண்ணுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 3 தொடர்புடைய கிரகங்கள் 4ஆம் வீட்டில் இருக்கார். 2, 3 நாளில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த ரியல் எஸ்டேட்டு, சினிமா சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டேஷனல் ஃபீல்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உழைக்காத வருமானம், அதாவது ஒரு கமிஷன் வகையில் வருமானம், இந்த சீட்டு பிடிக்கிறது, இது மாதிரி காலகட்டம் அற்புதமாக இருக்குது. ஆனால் என்ன, வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமான்னு பார்த்தா செகண்ட் ஹேண்டு சம்மந்தப்பட்டது ஓகே. புது வீடு வாங்கட்டுமா கவனிக்கணும். உங்கள் பேரில் வாங்கணுமா, உங்களோட கலஸ்திரம், பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், உங்கள் பேரில் போடணுமான்னு பார்த்து பண்ணணும். ஏன்னா நாளுக்கு சனி சம்மந்தப்படும் காலகட்டத்தில் வாங்கும் வீடுகளில் தொந்தரவு ஏற்பட வாய்ப்புண்டு, இல்லை சிறு குறை இருக்கும். அப்போ பார்க்கணும். அப்போ ஆல்ரெடி குறை இருக்கிற வீடுனா ஆல்ட்ரு பண்ணுறது ஈஸி. பாஸ்தெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும், அதை பார்த்துக்கங்க. சார் வேலை விஷயம் எப்படி இருக்குது? சார் உங்கள் ராசிக்கு வேலைங்கிற விஷயம் அற்புதமாக இருக்குது. வேலையில் அடுத்தடுத்த படிநிலை நோக்கி போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் வந்து 2, 4 மற்றும் 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது, விரயங்கள் குறையிற காலகட்டங்கள். வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் சூட்சமம் இதுதான். சார் அவ்வளோ உழைக்கணும், எங்களுக்கே அங்கீகாரம் இல்லை, என்னை போட்டியாகவே நினைக்கிறாங்க, நான் எது செஞ்சாலும் காம்படிஷனாக நினைக்கிறாங்க, கண் திருஷ்டியாக இருக்குமோ, இந்த மாதிரிலாம் தோணும். பொதுவாக ஒரு சில திருஷ்டிகள் வந்தது உண்மைதான். ஒரு லக்ன ரீதியாக பார்த்தா சின்ன சின்ன வீட்டிலே வச்ச நவதானியங்கள் வச்சு ஒரு பரிகாரம்லாம் கொடுக்கலாம். அப்போ அந்த திருஷ்டி தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டிய கால சூழ்நிலை. இப்போ வேலையில் ஒரு சின்ன ஒரு அப்லிஃப்ட் இருக்குது. இந்த வேலையை கவனமாக பிடிச்சிக்கங்க. ஜூனுக்குள்ளே எவ்வளோ லாபத்தை சம்பாதிக்க முடியுமோ பண்ணிக்கங்க. அதற்கு பின் கொஞ்சம் பார்த்து நிதானமாக பண்ணணும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். பெரிய அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறது, அடகு வைத்த நகையை மீட்கிறது, அடகு வைக்கிறது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் கவனமாக செய்ய வேண்டும். நகை பணம் வெளியே எடுத்துகிட்டு போகும்போது கவனம். அப்போ இந்த விஷயத்தை கவனமாக தான் இருந்துக்கணும். சார் பிஸ்னஸ் எப்படி இருக்கும்? பொதுவாக தனுசு ராசி ஒரு பெண், அதாவது அரௌண்ட் 40 மதிக்கத்தக்க பெண்ணை வேலைக்கு வைத்து செய்வது சிறப்பாக இருக்காது. 10ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெறும் காலகட்டத்தினால அந்த பொதுவாக இந்த ராசி வெள்ளிக்கிழமை தொடங்க சொல்ல மாட்டோம். சார் வெள்ளிக்கிழமை வேண்டாங்கன்ட்டுவோம். ஏங்க வெள்ளிக்கிழமை நல்ல நாளுங்க? சார் உங்கள் வெள்ளிங்கிற சுக்கிரன் நீச்சம் அடையாது, தொழில் தரங்க. வேலைக்கு போகிறதுல வேலைக்கு போங்கன்னு சொல்கிறது வெள்ளிக்கிழமை இருக்கும், தொழில் தொடங்குறது வெள்ளிக்கிழமை போட மாட்டோம். இதே லக்ன ரீதியாகவும் பார்க்கணும், அது ஒரு வேலை இருக்குது. ஆனால் ராசி தத்துவமே வேலை செஞ்சிடும். இப்போ பொதுவாகவே இந்த ராசி டெக்ஸ்டைல் இந்த மாதிரிலாம் எடுக்கிறீங்கன்னா பார்த்து கவனமாக செய்ய வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தாய் தந்தையின் உடல்நிலையில் கவனமாக இருந்தே ஆக வேண்டும். நான் சுச்சமாக நிறைய சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சார் உங்கள் இப்போ பழைய வீடை பராமரிப்பது, தாய் தந்தை உடல்நிலை கவனம், ஆன்மீக குருமார்களை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. எக்காரணத்தை கொண்டு முன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கணும், சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண வேண்டிய காலகட்டம். எல்லாம் யதார்த்தமாக சொல்லிகிட்ருக்கு, வளர்ச்சியான ஜாதகம்தான். ஆனால் உங்களை திருஷ்டி தோஷம் ஏற்பட வாய்ப்பதுனால கவனமாக இருங்க. சார் திருமணம் சம்மந்தப்பட்டு ஜூனுக்குள்ளே பண்ணிக்கணும், ஜூனுக்கு மேலே பொறுமையை காக்கணும். கூட்டு என்ற முயற்சி உண்டு, கூட்டு சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக செய்யணும், இவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் கவனமாக அமைஞ்சிரும். ஆனால் இறுதியில் இந்த ராசி அவ்வளோ செழிப்பாக வாழ்ந்துருங்க. ஆக வளர்ச்சியான காலகட்டம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. உங்களுக்கு வேறு கேள்விகள், சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.